ராகுல் திரிபாட்டி வந்து சிஎஸ்கேக்காக ஓப்பன் பண்ணது ஒரு குட் சேஞ்சா? ஏன்னா நம்ம ருத்ராஜ் கெய்க்வாடை வந்து ஒன் டவுன்ல வந்து பார்க்குறோம். ஸோ இது ஒரு நல்ல சேஞ்ச் அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக ஒரு நல்ல சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம டீம் இந்தியான்னு எடுத்துக்கிட்டா அங்கே ஓப்பனர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏன்பா இன்னும் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு வந்து ஒரு இடம் கொடுக்கல நீங்கள், அவரையும் வந்து ஒரு ஓப்பனராக நீங்கள் ட்ரை பண்ணலாமே அப்படின்ற ஒரு கேள்வி இருந்திருக்கு. ஆனால் ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோஹித் சர்மா இருக்கிற வரையும், விராட் கோலி இருக்க வரையும், ஜெய்ஸ்வால், சுக்மன் கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அபிஷேக் சர்மாவும் ரீசெண்டாக நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுமே வந்து வந்துட்டாரு. ஸோ ஓப்பனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான காம்படிஷன் இருக்கு. அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு இதெல்லாம் தாண்டி அந்த பாலிடிக்ஸ் அப்படின்லாம் இருக்கும். அவருக்கு கடைசியாக தான் வந்து அந்த ஒரு ஸ்லாட் வந்து பார்ப்பாங்க. மேபி ஒன் டவுன் பண்ணால் அவருக்குமே வந்து அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். அண்ட் இப்போ சிஎஸ்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன் டவுன் ஸ்லாட்டில் ஒரு சுரேஷ் ரெய்னாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதை வந்து ஒரு த்ரூ அவுட்டாக பெருசாக கேரி பண்ணி யாருமே வந்து பண்ணலை. ஒரு சீசன் அஜின்கே ரஹானே பண்ணார். அண்ட் ஒரு சில சீசன்ஸ் வந்து ராய்டு வந்து அந்த நம்பர் 3ல வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அந்த நம்பர் 3ல கொஞ்சம் நல்லா நின்று ஆங்கரிங் பண்ணுற ரோல் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அவர் ஆங்கரிங் ரோல் சூப்பராக பண்ணுவாருன்றதுனால சிஎஸ்கேக்கு அது ஒரு நல்ல மூவா தான் இருக்கும். நேற்று அதை வந்து ட்ரை பண்ணாங்க, பெருசாக கிளிக் ஆகல. பட் ஒன் டவுன் ஸ்லாட்ல ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு நல்லா போச்சு. மேபி அது வரப்போகிற மேட்சஸ்ல வந்து பார்க்கணும் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பட் என்ன பொறுத்தவரை நல்ல மூவ்னு சொல்லுவேன்.